ஐயன் முனீஸ்வரன் காலபைரவனை வணங்கி பக்தியை பற்றிய ஒரு சின்ன செய்தி குறிப்பை நான் இங்க சொல்லலான் இருக்கேன். இன்றைய காலம், இன்றைக்கு 2025 2025 நாம இருக்கிறோம். இந்த கால ஓட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த காலத்துல இளைய சமூகத்திற்கு, இளையோர்களுக்கு புரிதல், பக்தி பற்றியதான புரிதல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, கடையில போயிட்டு நம்ம சாமானம் வாங்குற மாதிரிதான் ஒரு காசு கொண்டு போறாங்க, 100 ரூபா கொண்டு போறாங்க, 100 ரூபாய்க்கு கடையில போயிட்டு பொருட்களை வாங்கிட்டு வர மாதிரிதான் பக்தியும் அப்படிப்பட்டதாக தான் ஒரு புரிதலோட இன்றைக்கு கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையான பக்தி கொண்டோர் இந்த நாட்டுல சமூகத்துல இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு காலம் 99% மக்கள் அறம் சார்ந்த பக்தி கொண்டு இந்த இயற்கையை புரிந்து கொண்டு எல்லையற்ற செயல்பாடுகளை கொண்ட, எல்லையற்ற வினோதங்களை கொண்ட, எண்ணிலடங்கா உயிரினங்களை கொண்ட அந்த நிலையில் இயங்கு கொண்டிருக்கும் இந்த பூமி, இந்த இயற்கை பற்றியதான புரிதலை உண்டாக்குறதுக்காக தான் பக்தி என்ற ஒரு வரைமுறையை இந்த உலகம் உருவாக்குனாங்க. பக்தி ஆன்மீக வாழ்வியல் அப்படிங்கிறது இந்த இயற்கையை புரிந்து கொள்வது. எவ்வளவு தூரத்துக்கு நாம நம்மளுடைய மூளையினுடைய பலத்தை செலுத்தி சிந்தனை திறனை கையாண்டு நாம இந்த இயற்கையை புரிந்து கொள்கிறோம், இந்த இயற்கையில நமது பெரு வாழ்வை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலை உணர்த்துவது, பிறருக்கு உணர்த்துவது, சந்ததிகளுக்கு உணர்த்துவது, மக்களுக்கு உணர்த்தும் ஒரு நிலைப்பாடுதான் பக்தி. இந்த பக்தியை இன்றைக்கு புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களா, இந்த மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னாக்க அது ஒரு கேள்விதான். அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரும் அவங்களே சொல்லணும், நாம சொல்லக்கூடாது. இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் தன்னை நோக்கி கேட்டுக்கொள்ளணும். அப்போ உங்களுக்கு அந்த ஆள் மனமானது சிந்தனை பண்ணி அந்த மரபியல் ரீதியான உண்மைகள் நம்ம மரபுல இருக்கு, ஒவ்வொருத்தருடைய மரபிலும் அந்த விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை தியானத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரணும், சிந்தனைக்குள்ள போகணும், ஆள் மனத்திற்குள் பயணிக்க வேண்டும். ஆள் மனதிற்குள் பயணிப்பதே கடவுள். கடந்து செல் உள்ளே. எதுக்குள்ளே? மனதிற்குள்ளே கடந்து செல், அதான் கடவுள். நமது மனம் இந்த பிரபஞ்சம் அளவிற்கான பெரியது. கண்ணை மூடி மனதிற்குள் நாம் தியானிக்கும் அந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த ஒரு செயல் நம்மை இந்த பிரபஞ்சத்திற்கு அழைத்து செல்லும். உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்தை சுத்தி வரலாம் கண்ணை மூடிக்கிட்டு. அந்த ஒரு தியான நிலைப்பாட்டுக்கு தான் கடவுள் என்ற பெயர். கடவுள்னா உருவம் கொடுத்து பாக்குறாங்க எல்லாரும், அல்ல. அது கடவுள் அப்படிங்கிறது கடந்து உள்ளே செல், மனதிற்குள் செல். மனம் பிரபஞ்சம் அளவிற்கு பெரியதானது, வலியதானது, வினோதமானது. அத மனமே கோயில் அப்படின்னுதான். கோயில் அப்படின்னா அரசன் ஆதி வேந்தன், இறைவன் அவன் ஒருத்தன் தான் ஆதி வேந்தன். பரமாத்மா பரத்தில் இருக்கக்கூடிய பேராத்மா, பெரும்பறையன் அவன்தான் மாதேவன். அந்த பரமாத்மா தான் எல்லார்கிட்டையும் உயிராக இருக்கு, கோடானு கோடி உயிர்களாக இருக்கிறது. அந்த உயிர்களின்
அந்த இயக்க செயல்பாடுகள் குறித்த தத்துவம் தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீக நெறிய எல்லாரும் எல்லாத்தையும் புரிந்துகிட்டு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல. எல்லாரும் மனசுக்குள்ளேயும் எல்லாமே இருக்கு. அதை நாம தேட ஆரம்பிக்கணும். கல்விய வெளியவே போய் கற்க வேண்டாம். அந்த அளவுக்கு ஆன்மீகம் நம்மை வழிநடத்தி வாழ வைக்கும். இதுதான் ஆன்மீக தத்துவம். இதைத்தான் இன்றைய மக்கள் செய்யணும். அப்ப நான் இங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள தேடணும். அவர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள் சார்பாக கேள்வி எழுப்பணும். ஒரு சின்ன கேள்விக்கு பதில் 1000 பக்கம் எழுதலாம். அந்த கேள்வி சிறியதாக இருக்கும், வெளியதாக இருக்கும். கேள்வி, அதுதான் கேள்வி ஞானம் அப்படிங்கிறாங்க. கேள்வியே தான் இந்த உலகத்துல பெருசு. எந்த ஒரு பதிலுக்கும் பின்னாடி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விதான் எல்லாத்தோட பெருசு அப்படிங்கிறாங்க இல்லையா. ஒரு கேள்வி, அந்த கேள்விக்குள்ளாரே விடைகளை வச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப உலகத்தை நாம புரியணும். சும்மா யதார்த்தமா எல்லா உயிர்களையும் மாறி நம்ம வாழாம மனிதன் வித்தியாசமா வாழ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த வாழ்க்கையில தேடல் ரொம்ப முக்கியமானது. தேடும் எண்ணம், கேள்வி ஞானத்தோட தேடக்கூடிய ஒரு உண்மையை தேடக்கூடிய அறம் கொண்டு உண்மையை தேடினால் அங்க இறையும் பறையும் இறையும் அண்ட பிரபஞ்சத்தை பற்றிய அறிவும் ஞானமும் நமக்கு கிட்டும். அப்போ அந்த தேடல் தான் ஆன்மீகம், பக்தி. அந்த பக்தி என்னைக்கு சரியா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பா வாழலாம். ஒவ்வொருத்தனும் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்குவான். நல்லபடி அறவழியில வழி நடப்பான். அந்த பக்தி நாம எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லி, ஐயனை இந்த ஞானத்தை தந்த ஐயனுக்கு நன்றி சொல்லி, அந்த இறைவன் பரமனுக்கு நன்றி சொல்லி வணங்குகிறேன்.